செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். 2025 வருடம், அதற்கு கூட்டுத்தொகை 9 என்று வருகிறது. 9க்கு அதிபதி செவ்வாய். ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். இந்த மங்களகரமான ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை அன்று, வளர்பிறை பிரதமை திதி வளர்பிறை அன்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த லக்னம் என்பது இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்னம் கன்னி லக்னமாக அமைகிறது. உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும். அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் 2025 வருடம் பிறக்கிறது. கன்னி லக்னத்தில் கேது பகவானிலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது. அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, அனுஷம் நட்சத்திரத்தின் தேவதை மித்திர தேவதை, அதாவது நட்பு தேவதை என்று கூறுவார்கள். நீங்கள் எப்பொழுதும் எல்லோரிடமும் நட்பாக இருக்கத்தான் விரும்புவீர்கள். அது நிச்சயமாக நடக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமான ராசிநாதனாக இருப்பதனால் நீங்கள் எப்பொழுதுமே முருகப்பெருமானை வணங்குவது, மகாலட்சுமியை வணங்குவது எப்பொழுதுமே சிறப்பானது. என்றால் அனுஷம் நட்சத்திரத்துக்கு மகாலட்சுமி தேவதை. ஆகவே மகாலட்சுமியையும் முருகப்பெருமானையும் வணங்குவது எப்பொழுதுமே உங்களுக்கு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 2025 வருடம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் ராசிக்கு இப்பொழுது அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அர்த்தாஷ்டம சனி என்றால் 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது. இந்த அர்த்தாஷ்டம சனி மார்ச் 29ஆம் தேதியுடன் முடிகிறது. அதன் பிறகு சனியுடைய தோஷம் அறவே செய்யாது. அதன் பிறகு நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீர்கள். அடுத்து இந்த வருடத்தில் மே 14ஆம் தேதி வரை உங்கள் ராசி குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. ஆகவே திருஷ்டி இருந்தாலும் தெய்வ பலத்தினால் திருஷ்டி விலகும் என்று எதிர்பார்க்கலாம். சுபகாரியங்கள் நடக்கும். அதில் முக்கியமாக இந்த வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். இதுவரை திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். இந்த குருபான் மே 14ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் போகிறார். 8ஆம் இடத்தில் மே 14ஆம் தேதிக்கு பிறகு போவதனால் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. முக்கியமாக அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மேலும் குடும்பத்தை விட்டு சிறிது விலகி சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது உத்தியோகஸ்தர்கள் வேலை வாய்ப்புக்காக வேறு இடங்களுக்கு செல்வார்கள். அதனால் சில காலம் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு அதிசாரமாக குருபான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வருகிறார். ஆகவே அந்த நேரம் மிக நன்றாக நேரமாக இருக்கிறது. ஆகவே மே 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 18 வரை சிறிது சங்கட காலம், அதாவது பண விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் சிறிது சங்கட காலம். அதன் பிறகும் முன்பும் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் குருபலம் இருக்கின்ற காலம், அதாவது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருபலம் இருக்கின்ற காலம் என்றால் மிக நல்ல குருபலம். ரோகிணி நட்சத்திரத்தில் குருபான் சஞ்சாரம் செய்கின்ற 1/1/2025 முதல் 9/4/2025 வரை இந்த காலங்கள் உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது. உங்களுக்கு இந்த நேரத்தில் சனியுடைய பார்வை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். அடுத்து இந்த வருடம் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நடுவில் சில மாதங்கள், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியபடி சில மாதங்கள் பண முடக்கங்கள், அதாவது 14/5/2025 முதல் அக்டோபர் 18 வரை சிறு அளவு உங்களுக்கு பண முடக்கங்கள் ஏற்படும். அதற்கு முன்பும் பின்பும் பெரிய முடக்கங்கள் எதுவும் இருக்காது. தொழில்துறை விருத்தி ஆவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். நல்ல
நீங்கள் எதை பயிரிட்டாலும் அதில் நல்ல மகசூல் பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த விலை உங்களுடைய பயிர்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் இந்த வருடம் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆனால் படிப்பதற்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும். பிறந்த இடத்திலேயே நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. பிறந்த ஊரை விட்டு வெளியூரிலே படிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. மாணவர்கள் மொத்தத்தில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். முதலில் ஆரம்பத்தில் சுமாரான வேலைவாய்ப்பு கிடைக்கும். அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல சம்பளம், நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது. கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருடம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருட ஆரம்பத்திலே பிரச்சனைகள் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் நடுவில் சில காலங்கள் நவம்பர் 14ஆம் தேதி முதல், அதாவது மே 14ஆம் தேதி முதல் 14/5/2025 முதல் 18/10/2025 வரை சில காலங்கள் உங்களுக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதன் பிறகும் முன்பும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. முக்கியமாக அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு விலகுவதனால், மார்ச் 29ஆம் தேதி முதல் அர்த்தாஷ்டம சனி விலகுவதனால் அதன் பிறகு உங்களுக்கு நல்ல யோகமும் முன்னேற்றம் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல விடுவு கிடைக்கும். நல்ல அன்யோன்யமாக இருப்பீர்கள். அதுவும் முக்கியமாக அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். இருவரும் இணைந்து தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் இடமாற்றம் இருக்கிறது. அந்த இடமாற்றம் உத்தியோக உயர்வு காரணமாக இடமாற்றம் இருக்கிறது. கம்பெனி சேஞ்ச் செய்து கொள்ள விரும்புபவர்கள் உத்தியோகஸ்தர்கள் இந்த வருடம் தாராளமாக கம்பெனியை மாற்றிக்கொள்ளலாம். கம்பெனியை மாற்றிக்கொள்ளும் போது நல்ல உத்தியோக உயர்வு, பண வருவாய் உயர்வு, அதாவது நல்ல ஹைக் உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் அந்த குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் மருத்துவம் செய்ய வேண்டியிருந்தால் மே 14ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 18 வரை மருத்துவம் செய்யக்கூடாது. அதாவது அதிகமான செலவுகள் செய்து மருத்துவம் செய்யக்கூடாது. ஒருவேளை மருத்துவம் செய்ய வேண்டியிருந்தால் நீங்கள் ஏப்ரல் மாதத்திற்குள் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். அல்லது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மருத்துவம் செய்யலாம். அதன் பிறகு அல்லது நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் மருத்துவம் செய்தால் நிச்சயமாக நல்ல நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருடம் சாதாரணமாக, அதாவது மருத்துவம் செய்யாமல் குழந்தை பாக்கியம் கிடைப்பது சிறிது கஷ்டம். மருத்துவம் செய்யவில்லை என்றாலும் அடுத்த வருடம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது. 2026ஆவது வருடம் தான் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இருக்கிறது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் சிறிது மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கும். குழந்தைகள் தொழில் விஷயமாகவும் படிப்பு விஷயமாகவும் உங்களை விட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் வெளியிடங்களுக்கு சென்றாலும் வெளியிடங்களில் இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வருடத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், அனுஷம் நட்சத்திரம் மகாலட்சுமியுடைய நட்சத்திரம் என்று கூறுவார்கள். அந்த மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருமணம் ஆன இடம் நாச்சியார் கோயில் என்று சொல்வார்கள். பொதுவாக வைஷ்ணவத்தில் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணமான இடம் நாச்சியார் கோயில். அங்கே கல்கருடன் மிக மிக விசேஷம். அங்கே கல்கருடனை தரிசனம் செய்தால் நோய் நொடிகள் தீரும் என்று கூறுவார்கள். அதுவும் முக்கியமாக அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நோய் நொடிகள் தீர்வதற்காகவும், திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஸ்தலம் திருநரையூர் என்று சொல்லக்கூடிய நாச்சியார் கோயில். அந்த நாச்சியார் கோயில் கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கிறது. பொதுவாக பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமணமான இடம் நாச்சியார் கோயில். பெருமாளுக்கும் பூமாதேவிக்கும் திருமணமான இடம் ஒப்பிலியப்பன் கோயில். ஆக இந்த 2 கோயில்களுக்கு சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அதுவும் முக்கியமாக நாச்சியார் கோயில் அனுஷத்தில் பிறந்தவர்கள் அவசியம் செல்ல வேண்டும். அடுத்து இந்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை நீங்கள் இருக்கும் இடத்திலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். அடுத்து மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டம குரு ஆரம்பிக்கிறது. ஆகவே மே 14ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 18ஆம் தேதி வரை பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாடுகள் உங்கள் ஊரிலேயே செய்ய வேண்டும். ஆனால் ஒரு முறையாவது நாச்சியார் கோயில் சென்று அங்கே பெருமாளையும் தாயாரையும் கல்கருடனையும் தரிசனம் செய்ய வேண்டும். இவ்வாறு தரிசனம் செய்தால் நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் அனுஷத்திலே பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. மேலும்
இந்த வழிபாட்டின் மூலமாக அனுஷத்தில் பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெற்று இந்த வருடம் முழுமைக்கும் சந்தோஷமாக இருப்பார்கள். இவ்வாறாக அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ராசி பலன்களை 2025ஆம் வருடத்தை ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.